இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒருத்தர் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். இது யாரையும் குற்றம் சொல்றதுக்காண்டி இல்லை, நம்மளுக்குள்ள இருக்கிற சிலதை மாற்ற முயற்சிக்க தான் இந்த வீடியோ. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் தான் தேவை. நெருக்கம் அதிகரிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பு குறையல, கவனம் குறையுது. இவ நம்ம மனைவி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சு நம்ம கணவர் தானே, வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டார் இப்படின்றத அவங்கவுங்க உணர்வு படி நடந்துக்கிறனால அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஜெண்டருக்கு என்ன நடக்குதுன்றது புரிதல் இல்லாம இருக்கிறனாலும் அந்த உரசல் அப்படியே அதிகமாகி ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகுது. 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. டெய்லி ரொட்டீன் ட்ராப், வேலை, வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், இப்படி இருக்கிறது. என் மனைவி என் கணவர் அப்படின்னு ஒரு அட்டிடியூட்ல இருக்கிறது, அந்த மனநிலையில் இருக்கிறதுனால எதையுமே மாத்தாம போறனால அங்கதான் உங்களுக்குள்ள பல ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். என் மனைவி தானே, என் வைஃப் தானே, என் மனைவி தானே, என் கணவன் தானே, நான் சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்றத அவங்கள புரிஞ்சுக்காம நீங்க சொல்லும் போது அங்க மாற்றம், அந்த கோபம் வெளிப்பாடாக அதை புரிதல் இல்லாம போறனால அங்க இந்த ட்ராப்லாம் மாத்திக்கிறீங்க. டெய்லி இதை தான் நடக்குது எல்லாருக்குள்ளயும். ஸ்ட்ரெஸ்ஸே அங்கதான் ஆரம்பிக்குது. அன்பு குறையுது, நெருக்கம் இல்லாம போயிடுது. இரண்டாவது, அன்ஸ்போக்கன் எக்ஸ்பெக்டேஷன். சொல்லாத ஆசைகள், புரியாத கோபங்கள். சொல்லாத ஆசைகள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம இத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறோம், நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பல இதை நீங்க எதிர்பார்க்கறதுனால அங்க சில பேர் வேலை பார்க்குற செஸ்லயோ, இல்ல கணவனோ மனைவியோ 2 பேர் வேலை பார்க்குற செஸ்லயோ, இல்ல அங்க சோசியல்ல வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைனாலையோ சில பேரால சில விஷயங்கள் நான் வச்சுக்க முடியாது. அது கனவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அந்த கோபங்களும் அப்படிதான். நம்ம நினைச்சதை செய்யலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும். நான் நினைச்சபடி தானே நடக்கணும். அது மனைவியா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க, கணவனா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அந்த ட்ராப்பு சொல்ல முடியாத சில காரணத்தினால அங்க மனசுக்குள்ளே வச்சு வெம்பி போறதுக்கு முக்கியமான காரணம் உங்களை மாத்திரம் நீங்க யோசிக்கிறதுனால, எதிரில் இருக்கிற அந்த ஆணோ பெண்ணோ பத்தி யோசிக்கிறது இல்லை, அந்த கணவனோ மனைவியை பத்தி. புரிதல் குறைந்தனால இங்க பிரச்சனை வருது. உங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசின டைம் குறைச்சலா இருக்கும். கல்யாணம் 10 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட டெய்லி பேசின பழக்கம் இருக்கான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க். தேர்டு, ரெஸ்பெக்ட் எரேஷன். அவர் அப்படிதான் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. சில மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் இப்படிதான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில அப்ரிசியேஷனே இல்லாம சில மனைவிக்கு இருக்கும். அவங்க நல்லா சாப்பிட்டு சமைச்சிருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனா ஒரு நாள் கூட அப்ரிசியேஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களுக்குள்ள என்னவா ஆயிரும்னா, நம்ம கணவர் இப்படிதான், நம்மளை பத்தி எதுவும் பேச மாட்டார், நம்மளை பத்தி எதையும் பாசிட்டிவா சொல்ல மாட்டார், சிரிச்சு பேச மாட்டார் அப்படின்ற திங்கிங்ல இருக்கனால. ஆனா கணவனுக்கு பேசணும்னு ஐடியால இருக்கும். டெய்லி வெளியில பிரச்சனையில பார்க்கறனால அதை வீட்டுக்குள்ள வரும்போது அதை மறந்துட்டு வரலாம்னு நினைச்சாலும் அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது, ஓவர் திங்கிங்ல அவங்களால பண்ண முடியல. இதுக்கெல்லாம் மெயின் சொல்யூஷன் என்ன தெரியுமா பண்ணலாம்? ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே பல பேர் எல்லாரும் சொல்றதுதான், செருப்பை கலட்டுற மாதிரி வெளி பிரச்சனையை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ள ஆழமா பேசுறது. இப்ப என் லைஃபை எடுத்துக்கிட்டா, என் மனைவி ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடந்த சில இன்சிடென்ட்டையும், அன்னைக்கு எல்லா நாளிலும் என்னோட பர்டிகுலர் சில நாளில் என் கூட பேசுவாங்க. வண்டியில் வரும்போது நடந்த இன்சிடென்ட்டை 1-2 ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேரிங் பண்ணும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது அந்த விஷயத்தில் நடக்கிறேன்னா என்னை அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது ஆஃபீஸில் இது பண்ணியிருந்தாங்கன்னா அதை நான் கரெக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அப்ரிசியேஷன் பண்ணுவேன். சூப்பரில் நல்லா பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம் எழுதுவாங்க, ஆஃபீஸில் நிறைய எக்ஸாம் சர்டிஃபிகேட்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது பண்ணும்போது அப்ரிசியேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். டெய்லி என்னை பார்த்துட்டு போயிருந்தாலும் ஆஃப்டர்நூன்ல சாப்பிட்டீங்களான்னு எனக்கு கால் பண்ணி பேசுறது என் ஒய்ஃப். அப்ப சாப்பிட்டேன், பிடிச்சிருக்கா உங்களுக்கு, என்ன அது பிடிச்சிருக்கு, என்ன சாப்பிட்டேன், உப்பு இல்லை, உப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லதான் செய்வாங்க. அந்த அக்கறை நம்மளை காட்டுவாங்க. ஓகேம்மா நான் போட்டுக்கிறேன். அப்போ ஏதாவது ஒர்க் இருந்தா முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும், நான் இந்த டைம்ல நான் ஃபோனை எடுக்க மாட்டேன், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் இன்டிமேட் பண்ணுவேன். அப்போ அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் வராது. சப்போஸ் அவங்க கால் பண்ணால் 3rd ரிங்க்லேயே பதில் சொல்கிறது. வெளியில் இருந்தேன்னா வண்டியில் போனால் எடுக்க மாட்டேன், அவங்களுக்கே புரியும். எங்கே இருந்தாலும் 3rd ரிங்க்ல எடுத்து பதில் சொல்வேன். அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கால் பண்ணால் அவங்களும் அந்த அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். அந்த புரிதல், அந்த அப்ரிசியேஷன் நம்மளுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் கணவன் மனைவி உறவு ரொம்ப அதிகரிக்கும். இது இயல்பாக வரணும், நடிக்காமல் இயல்பாக வரணும். அதை யாரும் சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது. அது நீங்களா எந்த ஈகோ இல்லாமல், நம்ம மனைவி நம்ம கணவன் அவரு நம்மளுக்காண்டி வாழ்றாரு, நம்ம அவங்களுக்காண்டி வாழ்றோம் இப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும், கணவனும் புரிஞ்சுக்கணும், மனைவியும் புரிஞ்சுக்கணும். இங்கே யாரையும் குற்றம் சாட்ட நம்ம வரல, யாரையும் இது பண்ண வேண்டாம். வாழ்க்கை வாழ்றதுக்கே நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா வாழணும்.
அதுக்கு தேவை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா, உங்க கணவன் யாரு, உங்க மனைவி யாரு, உங்க குடும்பம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இன்பம் அதிகரிக்கும். 4வது எமோஷனல் நெக்லிகேட். கேட்கறது இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோன்றது கேட்கறதும் கிடையாது. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா, வீட்டு பிரச்சனைக்கான தான் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு மனைவி சொல்கிறத கணவன் எடுத்துக்கிறதும் இல்லை. கணவன் வெளியில் போயிட்டு வந்து பிரச்சனை உள்ள இருக்கிறது, அதனால இப்போ பேச வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாலும் கேட்குறதாவும். இப்போ 2 சைடுமே தப்பு நடக்குது. நான் அப்படின்னு நிற்கும் போது பிரச்சனை வரதான் செய்யும். நாம்னு நினைச்சோம்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். மனைவி கணவன் ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மனைவியும் கோவப்படுவாங்க. நம்ம கோவப்படாம காமா இருந்தா அந்த கோவம் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா மனைவிக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சா நம்ம பேசும்போது அவங்க காமா ஆவாங்க. அதே மாதிரி கணவன் இப்படி விட்டு கொடுக்கும் போது பண்ணும்போது தான் வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். அதுல சுகங்களும் இருக்கும், அந்த ஊடலும் நல்லா வரும். நெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. இங்கதான் விட்டு கொடுக்கறனால யாரும் கெட்டு போறது கிடையாது. இது கணவனும் சரி மனைவியும் சரி. அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு அந்த ஈகோ இல்லாம வாழ்க்கை வந்தா உங்களை கிரேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் சொல்லுவார், என் ஒய்ஃப் தான் பெஸ்ட், என் அம்மாவோட பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க. நான் பார்க்காத மனிதர்கள் எங்கள் அப்பாவோட பெஸ்ட்டுன்றதை உங்களை எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. இப்படி அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி நடக்கும். அப்போ அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகணும்னா அந்த ரெகுலேட் பண்ணாமல் அவங்களை கரெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள புரிதல் இருந்தால், 2 பேருக்கும் புரிதல் இருந்தால் இங்கே நடக்கும். கம்பேரிசன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். சோஷியல் மீடியா கப்புள்ஸ் அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன். அன்ரியல். இந்த சோஷியல் மீடியா கப்புள்ஸ்ன்னு சொல்லி சில பேர் பிளாக் அப்படின்னு போடுவாங்க, சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் போனால் அவங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியாது. நடித்து வாங்குறதுனால பப்ளிக்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது கிடையாது. நடிக்காமல் அந்த பிளாக் போடாமல் லைஃப்பில் நீங்கள் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எப்படி ஒரு வீடியோவாக போடுறீங்களோ, அந்த வீடியோ போடாமையே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா பெஸ்ட் நீங்கள் தான். அது பிளான் பண்ணி ஒரு கப்புள்ஸ் போடுவாங்க. ஆனால் இங்கே பிளானே இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோவே ஷூட் பண்ணாமல் நீங்கள் போடுறது தான் பெஸ்ட். அவங்களோட பெஸ்ட் நீங்கள் தான். நம்மளால இந்த வீடியோ போட முடியலன்னா எதிர்பார்க்காதீங்க. அந்த வீடியோ ஷூட் பண்ணாமே சில நேரம் ரியலாக சில விஷயம் நடக்கும், அன்ரியலாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு மாற்றமாக இருக்கும். வீடியோ வச்சு பண்ணால் அங்கே ஒரு வீடியோ கேமரா இருக்குது அப்படின்ற உங்களுக்கு தோணும். கேமராவில் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேர் தான், உங்கள் ஃபேமிலி தான். அப்போ அங்கே அன்பு அதிகரிக்கும். இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்னால ஒன்றும் கிடையாது. ஆனால் லைஃப்பை உங்களுக்கு நிறைய பாடம் டெய்லி நிமிஷத்துக்கு கொடுக்கும். ஒரு கணவன் மனைவியில் பல விஷயங்கள், பல கதைகள், பல கவிதைகள், பல சந்தோஷங்கள் அங்கே புதஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அந்த ஈகோனாலையும் சில பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை பார்த்து நம்ம ப்ராப்ளத்தை அதிகரிக்கிறோம். இந்த 5 நம்ம சில விஷயங்கள் மாற்றுறது, சில விஷயத்தை ஒத்துக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா மாற்றம் நம்ம கையில் இருக்கு. யாரும் வரணும் இல்லை, யாரும் பிரச்சனை பண்ண தேவையில்லை. நம்மளே சில விஷயத்துல செஞ்சு மாற்றி குறைச்சிக்கிட்டு எதை தேவையோ எதை தேவையிலையோ மாற்றுக்கும் போது லைஃப் கரெக்டாக இருக்கும். நெருக்கம் குறையுது அப்படின்னா இங்கே அன்பு செத்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு சில ரீசன்கள் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நெருக்கம் அதிகரிக்கும், கணவன் உறவு அதிகரிக்கும். அங்கே உறவு பலப்படுத்திருக்கிறது தான் நம்ம வேலையை பண்ணணும். இதில் 3வது மனிதர்கள் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாம நீங்கள் நேரடியாகவே கணவனோ மனைவியோ பேசுறது. எப்படி ஒரு கோர்ட்டில் போய் டைவர்ஸ்க்கு ஒரு ஜட்ஜை வச்சுட்டோ இல்லை ஒரு மீடியேட்டர் வச்சோ நம்ம பேசுறதுக்கு பதிலாக நேருக்கு நேர் நம்ம பேசினாலே யாருமே தேவையில்லை. தப்புன்னா நீங்களும் ஒத்துக்க போறீங்க, நீங்களும் தப்புன்னா நானும் ஒத்துக்க போறேன். அப்போ ஏதோ விஷயம் நடக்கும் போதோ மாறும். இதை 3வது மனிதர் வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறதுல லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டா போய் நின்று. பல பேர் இந்த 3வது மனிதர்னாலே வாழ்க்கையை தொலைச்சு போனவங்க பல பேர். பல வருடம் கழிச்சு அவங்க யோசிக்கும் போது வாழ்க்கை போயிருக்கும், அவங்க வாழ்க்கையும் மாறி இருக்கும். அந்த கணவனோ மனைவியோ வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்களால எந்த வாழ்க்கையிலும் போக முடியலன்னா பாதிக்கப்பட போறது நம்ம தான். அப்போ நம்மளைய புரிஞ்சுக்கணும்னா யாரையும் வச்சும் பேசாம கணவனோ மனைவியோ நேருக்கு நேர் பேச ட்ரை பண்ணு. கோபம் வரும், சண்டை வரும், அங்க பேச்சு வார்த்தை எல்லாம் வரும். யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனா அங்க மாற்றம் நம்ம கிட்ட வரும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறிடும். எல்லாமே நம்ம கையில தான். எண்ணம் போல் வாழ்க்கை. நெருக்கம் என்றால் என்ன? நெருக்கம் டச் பண்றது இல்லை, பாடி பிசிக்கல் இது கிடையாது. 4 லேயர் இருக்கு. எமோஷனலா கேட்டு புரிஞ்சுக்கிறது, மென்டல் ஸ்ட்ரென்த், ரெஸ்பெக்ட் பிளஸ் ட்ரஸ்ட். மென்டலா நம்ம இருக்கோம்னா ரெஸ்பெக்டும் கிடைச்சு ட்ரஸ்டா இருந்தோம்னா எல்லாமே கிடைக்கும். வெர்பல் வெண்மையான வார்த்தைகள், நம்ம அணுகுமுறையில சரியான வார்த்தைகள், கோவப்படாம பொறுமையா நிதானமாக சொல்லும் போது அங்க ஒரு மாற்றத்தை உருவாகும். பிசிக்கல் நேச்சுரல் அவுட்கம்,
அது தானா நடக்க வேண்டிய விஷயங்கள் பிசிக்கலா. 3 விஷயம் கனெக்ஷன் ஆனாதான், அது கரெக்டா ஆனாதான், ஃபோர்ஸ் பண்ணாம 4வது விஷயம் நடக்கும். அது ஃபோர்ஸ் பண்ணாலும் நடக்காது. பிசிக்கலா அந்த செக்ஷுவல் அப்படின்றதுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் 3 விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது தானா அவுட்கமா வரும். அப்ப அந்த உறவு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் அப்படி டைரக்டா 4வது பிசிக்கல் மாத்திரம் தான் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஒரு மிருகம் மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கும். அங்க அந்த மென்மை இருக்காது. அந்த வெறுப்போடு இருக்கும்போது எதுவுமே முழுமை பெறாது. 2 பேருக்கும் ஒரு முழுமை பெறணும்னா நீங்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். இங்க ஈகோவும் இருக்கக்கூடாது, கோபமும் எதுவுமே இருக்கக்கூடாது. எமோஷனலா கனெக்ட் ஆனா எல்லா விஷயத்தையும் கனெக்ட் ஆகும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது இது. இதுல முக்கியமா கணவன் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கேட்கறத லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்க கற்றுக்கொள்ளுங்க. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. லிசன் மாத்திரம் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுமையா கேளுங்க. ஊடால இன்டர்ஃபியர் பண்ணாம கணவன் இருக்கும்போது மனைவி சொல்றத கேளுங்க. எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாம அவங்க என்னதான் சொல்ல தெரிஞ்சாதான் அவங்களோட கோபமோ சந்தோஷமோ எல்லாம் முழுமையா உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. அவங்களா சொல்லாத வரைக்கும் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. இருக்கிறதுலே டஃப்பான ஒரு ஜாப்னா ஒரு பெண் மனதை நீங்க திறந்து அதில் இருக்கிற கேள்வியும் பதிலையும் நீங்க கேட்கவே முடியாது. அவங்க திங்க் பண்றதே நம்மளோட வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க பேசும்போது காது கொடுத்து கேளுங்க, லிசன் பண்ணுங்க. பதில் எதுவும் சொல்லாதீங்க, அதுக்கு சொல்யூஷன் கூட சொல்ல தேவையில்லை. அவங்களா கேட்கும் போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டா பதில் சொல். அது ஆத்ம திருப்தியா கேட்கணும். கேட்கணும்னு கேட்கக்கூடாது. சரி கேட்டா சண்டை போடுவா, சும்மா காது கொடுத்து எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. சந்தோஷமாக நம்ம மனைவி பேசலாம். நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸ்ல பாஸோ இல்ல ஓனரோ கம்பெனில நம்ம கீழே ஸ்டாஃப் நம்ம காது கொடுத்து கேட்கிறோம்ல, பப்ளிக்ல நம்ம சொல்றதை கேட்கிறோம்ல, அப்ப அதே மாதிரி மனைவி சொல்றதையும் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கேட்கணும். நீங்க உங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்கலன்னா வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்னவா செய்றீங்களோ அதே தான் உங்க மனைவிக்கு வரும். நீங்க மதிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்க மதிப்பு தான் அவங்களுக்கு மதிப்பு. புரிஞ்சுக்கோங்க. 2வது அப்ரிசியேஷன் சொல்லுங்க, அப்ரிசியேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்க, இன்னைக்கு புளிக்கலும் நல்லா இருக்கு, இன்னைக்கு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, வீடு நல்லா சுத்தமா வச்சு நீட்டா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்தா. சப்போஸ் வீட்டை கிளீன் பண்ணாம வச்சிருந்தாலும் உனக்கு ஏதாவது வேலை இருந்ததா, உன்னால முடியல, நான் வேணா கிளீன் பண்ணவா அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீ பண்ணுமா, நான் உன் கூட ஹெல்ப் பண்றேன், சூப்பரா நீ பண்ணாதான் எனக்கு அது சந்தோஷம் கிடைக்கும். அப்ரிசியேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப மனைவி எதிர்பார்க்கறது எல்லாமே கணவன் நம்ம கட்டியிருக்கிற சேலையும் பூ வச்சிருந்தாலும் நம்மளை நோட் பண்றாங்களான்னு பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணா நோட் பண்ணீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிய அதிகமா எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் கணவன் நம்மளை பார்க்கறாங்களா, நம்ம அழகா இருக்கோம்னு சொல்றாங்களா. அப்படி சொல்லாதனாலதான் பல மனைவிகள் அவங்களுக்கு செஸ்டபிள் ஆகி இஷ்டத்துக்கு சாப்பிட அவங்க உடம்பு இதாகி அவங்க லைஃபே மாறுறதுக்கு மெயினான ரீசனே கணவன் பார்க்கறதுல. இங்க தப்பு என்னன்னா கணவன் நான் சொல்லல, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷமா நம்ம குடும்பத்துக்காண்டி ஒருத்தவங்க உழைக்கிறாங்க. எங்கேயோ இருந்த வந்த மனைவி இங்க இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாத ஒரு ஆண் கிட்ட இருக்கிறாங்க. அப்போ ஒரு 20-25 வருஷம் வாழ்ந்தவர் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க அதே வீட்டில தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த அப்ரிசியேஷன் நம்ம பண்ணணும். மனைவிக்கு அப்ரிசியேஷன், அது என்ன காசா பணமா, நல்லா இருக்கு, நீ சமைக்கிறது நல்லா இருக்கு, நீ ட்ரெஸ் பண்றது நல்லா இருக்கு, வீட்டை கிளீனா பண்ணிருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் மேலும் மேலும் அவங்க இன்னும் நிறைய விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணுங்க. லைஃப்ல யாருமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். கம்பேரிசனை நிறுத்துங்க. முக்கியமாக நம்ம ஒய்ஃபை பார்த்து அந்த ஒய்ஃப் மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லைன்றது சொல்லாதீங்க. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது. அவங்கவுங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அவங்கவுங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. நீங்க அப்படி கம்பேரிசன் பண்ணா அவங்களுக்குள்ள நம்ம கணவன் நம்மளை பார்க்கலாம், அங்க பார்க்கறாங்கன்ற வேற மாதிரி ஆங்கிள் போகும். இதை ஒரு படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலாம், ஆனா நம்ம எப்படி சொல்லலாம் நான் சொல்றேன்னா, அந்த கடையில இருந்த சேரையோட உனக்கு நீ பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, நீ சேலை கட்டினதுக்கு அப்புறம், அப்படி சொல்லும் போது கரெக்ட். மாத்தி சொல்லணும். அவங்க பண்ணிருக்கிறாங்க ஆனா நீ பண்ணும்போது சரியில்லை. இங்க பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள சில விஷயங்கள் தெரியுதுன்னா சொல்ற விதத்தில் சொல்ற டைம்ல நம்ம சொல்லணும். நீ இதோட இன்னும் பெட்டரான சாரி வாங்கி நீ கட்டினா இன்னும் அவங்களோட சூப்பரா இருப்ப. இதோட நீ பெஸ்டான ஒரு இன்கிரீடியன்ட்டை வாங்கி நீ சமைச்சு கொடுத்தேன்னா அந்த ஃபுட்டோட அந்த 8th வீட்டில் பண்ணவங்களோட சூப்பராக பண்ணலாம்.
அவங்க தான் பெஸ்ட்ன்றதை எப்பயுமே சொல்லாதீங்க. கம்பேரே பண்ணாதீங்க. லைஃப்ல பொறுத்தவரைக்கும் கம்பேரிசன் யார்ட்டுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. மனைவிக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, கணவனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பேரே பண்ண மாட்டீங்க. கம்பேர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே, ப்ராப்ளமே அங்கே தான் நிற்குது. உங்களுக்கு தெரியாது, நீங்க சிரிச்சுட்டு போகலாம். ஒரு பொண்ணு என்ன நீ இருக்கிற, அவங்க சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சூப்பரா சமைச்சிருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தியா, நீ என்ன ட்ரெஸ் பண்ற, நீங்க கூப்பிட்டு போய் அங்க ஒரு பியூட்டி பார்லருக்கு இது கொடுத்து நீங்க மாத்தினீங்கன்னா மாறுவாங்க. சில விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு கம்பேரிசன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்பயுமே எதை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. முதல் அதை நிறுத்துங்க. ஒரு பொண்ணு பேசும்போது ஸ்பேஸ் கொடுங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. பேசும்போதே அவங்க இப்படிதான், மனைவி இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்ல வரான்னு முதல் பாயிண்ட் மாதிரி லிசன் பண்ணுங்க. உடனே நீங்க ஒரு கன்க்ளூஷன்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதாதீங்க. நீங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ள கரெக்டா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்குமே அந்த மனைவிக்குமே ஃபீல் ஆச்சுன்னா ஒரு க்ளோஸ்னஸ் வரும். நம்ம கணவன் நம்மளே தப்பா நினைக்கல, நம்ம சொல்றத கரெக்டுன்னு புரிஞ்சுட்டாங்க. இங்க நீங்க வேற வேற கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு ஆன்சர் இங்க இல்லை. அந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பா அப்படி பண்ணும். இங்க அந்த மாதிரி பெண்ணோ அந்த மாதிரி ஆணோ பத்தி நம்ம பேசலாம். இங்க பேச வர்றது உண்மையாக நேசிக்கிற ஒரு கணவன் மனைவியை பத்தி மட்டும்தான். அந்த மாதிரி கேள்வி இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அப்போ அந்த மனைவியிட்ட நீங்க உண்மையா இருக்கும் போது அந்த மனைவி அவங்க சொல்றத நீங்க ஜட்ஜ் பண்ணாம லிசன் பண்ணி காது கொடுத்து கேட்கும் போது அவங்களுக்கு நீங்க கரெக்டான பதில், நான் இருக்கிறேன் அவங்க கூட, நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன், பயப்படாத அப்படின் போது அந்த க்ளோஸ்னஸ் உருவாகும். க்ளோஸ்னஸ் உருவாகும் போது அங்க சந்தோஷப்படும், மாற்றம் மாறும், ஒரு கிளாரிட்டியான லைஃப் கிடைக்கும். அன்பு அங்கதான் அதிகரிக்கும். கணவனுக்கும் மனைவி யோசிங்க. இப்போது மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெஸ்பெக்ட் கம்யூனிகேஷன். அவர் என்ன பேச வராரு, எதுக்காண்டி பேச வராரு, அவருக்குள்ள ஆஃபீஸ் சம்பந்தமா, இல்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, இல்ல வீட்டில் இருக்கிறதா, இல்ல வேற ஏதாவது லோனா, இல்ல பணமா, என்ன பிரச்சனை, அதான் பேசும்போது உங்க வார்த்தையை தடிக்காம, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வீட்டுக்கு வந்தாலே இதே பிரச்சனையா அப்படின்னு கேட்காம காது கொடுத்து நீங்க கேட்கணும். ஒரு மனைவிமார்கள் கேட்க பாருங்க. ஒரு கணவனுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்க போகிறது மனைவியாக தான் இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கணவர். ஏன்னா யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. உண்மையாக அங்கே தான் உண்மை இருக்கும். அப்போ உங்ககிட்ட ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஏதாவது கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த தேர்ட் ப்ராசஸில் தான் பார்த்த மாதிரி இல்லாமல் நீ எதாவது பார்க்கலான்றத அதை சொல்லும் போது நீங்கள் அது பொறுமையாக கேட்டு அந்த கம்யூனிகேஷன்ஸ் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு உங்கள் டோனோ உங்கள் வார்த்தையோ மாறாமல் நீங்கள் பதில் சொல்லும் போது கணவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ கரெக்ட், நம்ம அதை நினைச்சோம், நீ அதை சொல்லிட்ட, நான் அதுக்காண்டி தான் உன்னை சொல்லி பார்த்தேன், நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட, நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி நீனும் நினைக்கிறேன், அதுக்காண்டி தான் உன்கிட்ட பேசினேன் கணவன் சொல்லுவாங்க. இப்போ மனைவி அதை லிசனிங் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி மனைவி லிசன் பண்ணுவாங்க. ஆனால் மனைவி கணவன் சொல்றத வேற மாதிரி எடுத்துக்கிட்டு லிசன் பண்ணக்கூடாது. முழு மனசோட உள்ள எதையும் கொஷின்ஸ் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்கிக்கிட்டு பதில் சொல்லணும். அந்த கம்யூனிகேஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது, சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவாய்ட். அவர் புரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி மௌனமா இருக்கு. பல மனைவிமார்கள் மெயினா இதை ரொம்ப கடைபிடிப்பாங்க. பிரச்சனை வளர்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி காமா போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். நம்ம அது வீக்னஸ் நினைக்கிறோம். ஒரு கணவனாகிய நம்ம ஒரு மனைவி அவ்வளோ காமா போறாங்கன்னா அதான் ஸ்ட்ரென்த். அந்த பிரச்சனையை மேலும் வலுக்காம அதை அப்படியே கம்பர்ஸ் பண்ணி நம்மளே சாஃப்ட் ஆக்குறாங்க. அது எல்லாத்தையும் தான் வாங்கிக்கிறாங்க. நீங்க கத்துறதோ கோவப்படுறதோ வார்த்தைகளோ எல்லாத்தையும் வாங்குறாங்க. சைலண்டா பொறுமையா பூமாதேவி மாதிரி நம்ம நடக்கிறத எப்படி பூமாதேவி வாங்குறாளோ அதே மாதிரி உங்க மனைவி வாங்குறாங்க. இப்போ அதுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம பண்ணணும். அந்த சைலண்ட் இஸ் அ பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனைவி இங்க செய்ய வேண்டியது சைலண்டா இருந்துட்டு பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடணும். யோசிங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, திருப்பி சைலண்டா நிறைய இடத்துல இருங்க. பெண்ணு தான் அமைதியின் சுரூபம்னு வாங்க. இன்னும் ஆணுக்கு புரியல, இன்னும் நம்ம அதை செய்வோம், மாற்றம் மாறும். மூணாவது, அப்ரிஷியேட் எஃபெக்ட். அவரு ஒன்றும் பெருசா கிடையாது, அவருக்கு எதுவும் தெரியாது, ஆனா சின்சியர். அவர்கிட்ட ஒரு மைனஸ் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு. அதனால அவர் தப்பானவர் கிடையாது. அவர் சின்ன சின்ன நேரத்துல கோவப்படுவார், சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவார், சில நேரத்தில் மூடியா இருப்பார். அவரோட குணம், அவர் வளர்ந்த விதம். அதனால மனைவி வெறுக்க மாட்டாங்க. நிறைய மனைவி சில பேர் இதை தப்பா எடுத்துக்கிட்டு என்ன மித்த கணவன் மாதிரி நம்மகிட்ட இல்லையே அப்படின்றத நினைக்காம அவரோட திங்கிங் எப்படி உங்களோட திங்கிங்ல அவங்க வராங்களோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஸ்பேஸ் கொடுங்க. மனைவியாகிய நீங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. கணவனுக்கு சில நேரம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவங்க அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க, அவங்க வாழ்வியல் முறை அப்படிதான் இருக்கும். அவங்க பல பேர்ட்ட பழகிருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி சில நாட்கள் இப்படித்தான் இருக்கும். சில காலங்கள் போக போக பின் வாழ்க்கையில நிறைய மாற்றம். ஒரு ஆண் பின் வாழ்க்கையில நிறைய விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆரம்பத்தில் நான் கஷ்டப்படுமான்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து சில விஷயங்கள் பண்ணும்போது பிரச்சனை வராது. அவங்கவுங்க ஸ்பேஸ் எப்படி ஒரு மனைவிக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி கணவனுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன்.
அவங்க வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் சின்சியர். லைஃப்பில் மனைவியை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு கணவனாக இருப்பார். ஆனால் எல்லார மாதிரியும் ஹீரோ மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவர் ஜீரோ கூட இருக்கலாம், ஆனால் பெர்ஃபெக்டாக இருப்பார். சின்சியராக மனைவியும் குழந்தையும் பார்த்துக்குவார். அது இருந்தாலே போதுமே. எல்லாரும் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 விரல் மாதிரி ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி தான் இருக்கும். மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். மனிதர்களும் அப்படிதான், ஆண்களும் அப்படிதான், கணவனும் அப்படிதான். பப்ளிக் கிரிட்டிசேஷன் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, அவர் கிண்டல் பண்ணியோ அவரை மதிப்பு குறைக்கிற மாதிரியோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் மதிப்பு, அவரோட மதிப்பு எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பண்ணும் போதே அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒருத்தர் சிரிச்சிட்டாலோ சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சாலோ ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஒரு ஆண் சீக்கிரம் உடைச்சிடலாம், ஒரு பெண்ணு நினைச்சா என்ன வேணா பண்ணலான்றது உதாரணம் தான். அப்போ கணவனை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி மனைவியும் யாரும் விட்டு கொடுத்துக்க கூடாது. 2 பேத்துக்கு தான் பொருந்தும். மனைவியை விட்டு கொடுத்தாலும் அவங்களும் உடஞ்சிருவாங்க, கணவனை விட்டு கொடுத்தாலும் அவங்களும் உணர்ந்து போயிடுவாங்க. உடஞ்சு சுக்கு நூறாயிடும். பெண்ணு கூட எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஆண் எந்திரிச்சு வரவே தெரியாது, நொறுங்கி சின்ன பண்ணாம ஆயிடுவாங்க. அது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நன்மையில ஒரு ஆணால இருக்க முடியாது. ஒரு பெண்ணால புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கிறனால இதை நான் சொல்றேன். இந்த 4வது விஷயம், பப்ளிக் கிரிட்டிசேஷத்தை அவாய்ட் பண்ணுங்க. யாரு முன்னாடியும் உங்க கணவனை சில நேரம் பேசலாம், அவங்க இருக்கும் போது வேணா பண்ணலாம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுட்டா அடுத்த தடவை அதை பண்ணாதீங்க. அது தனிமையில் இருக்கும் போது வேணா நீங்க பண்ணிக்கலாம். கூட்டமா இருக்கும்போது பப்ளிக்கோ ஃபேமிலி ரிலேட்டிவோ எதெல்லாம் இருந்தாலும் அந்த கிரிட்டிசேஷன் பண்ணாதீங்க. அவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. அவ்வளவுதான் மனைவி செய்ய வேண்டிய கடமை இதுதான். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிற்பாரு, உட்காருங்க. நேருக்கு நேர் ஹை கான்டாக்ட் இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசும். என்ன விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும், நீங்களும் சொல்லணும் அவங்களும் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு 30 நாள் பண்ணாலே உறவு சரியாக இருக்கும். சின்ன ஹேபிட் பெருசா மாறும். இத்தனை நாள் அது பண்ணியிருக்க மாட்டீங்க, இதை செய்ய பாருங்க. டெய்லி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் உட்காருங்க. ஹோட்டல் போறீங்களா, நேருக்கு நேர் வைஃப் அங்கிட்டு ஹஸ்பண்ட் இங்க உட்காருங்க, பேசுங்க. ஹை கான்டாக்ட் கரெக்டாக உண்மையை பேசும். ஹை கான்டாக்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் கரெக்டாக செய்யும். அது மாதிரி நீங்க பேச பாருங்க. 30 நாள் பண்ணுங்க. அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்க. அங்க உங்களோட தப்போ உண்மையோ இல்லை பொய்யோ எதா இருந்தாலும் பேசிடும். டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பண்ணாலே போதும். 30 நாள் கழிச்சு மாற்றம் அங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அது ரொட்டீனா அதுக்கப்புறம் மாறிடும். உறவை காப்பாற்ற யாரும் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டாம். ப்ரெசன்ட் லைஃபை வாழ்ந்தா போதும். இன்னைக்கு சூழ்நிலையை புரிஞ்சுட்டு வாழ்ந்தா போதும். எங்கேயும் பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. எல்லாரும் பெர்ஃபெக்ஷனாக வாழ முடியாது. ஒவ்வொருத்தையும் ஒரு குறைகள் இருக்கும். அது மனைவிட்டையும் இருக்கும், கணவன்ட்டையும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவங்க அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். வெறுப்போட வாழாம அதை கொடுத்து வாங்கல் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மாற்றமா இருக்கும். நெருக்கம் வாங்க வேண்டியதில்லை, நெருக்கமா இருக்கிறதா வாங்க வேண்டியதில்லை, அது உருவாக்க வேண்டியதுதான். நெருக்கத்தை உருவாக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கடைசியா ஒரு 4 விஷயங்கள் சொல்றேன். நன்றி உணர்வுடன் நீங்க செய்யணும். யாருக்கு? நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணது. கணவன் மனைவியை பத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி உணர்வோடு அந்த ஆத்ம திருப்தியோட வாழ்க்கையை ஆரம்பிங்க. முன்னோர்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிரபஞ்சத்துக்கும் கொடுக்கும்போது நம்மளே வழி நடத்தும். கணவன் மனைவிக்கு முக்கியமான அது தேவை. ஏன்னா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க நம்ம பெரியவங்க. அதை கேள்விப்பட்டது, தாத்தா பாட்டி சொன்னதை கேள்விப்பட்டதையும் அப்பா அம்மா சொல்றதையும் சில நல்வழியை எடுத்து நம்ம வாழ்க்கையில புகுத்துட்டோம்னா மாறும். இந்த டிஜிட்டல் உலகத்துல வேற வேற விஷயங்கள் இருக்கலாம், ஆனா அந்த வாழ்வியல் முறை மாற்றமே கிடையாது. அது ஒரே மாதிரி. எது வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நூற்றாண்டாலும் இந்த வாழ்வு முறை தான். இதை கடைப்பிடிச்சு அவங்களாம் வந்தனாலதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு கணவன் மணி உறவு அதிகரிக்க பத்தி நம்ம பேசுவோம். அப்ப நன்றி உணர்வோட அந்த பெரியவங்களை நம்ம வணங்குவோம். 2வது, அதிகாரம் செலுத்துவது. நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு கணவனோ இல்ல நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு மனைவியோ, அந்த அதிகார இது இருக்கவே கூடாது. இதுக்கு மெயின் ரீசன் ஈகோ. அந்த ஈகோ அதிகரிக்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு கோர்ட் வாசல தான் நிற்கணும். அதிகாரம் இல்லாம விட்டு கொடுக்க போறது தான் நீங்க கணவன் மனைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பலம். அந்த பிரிட்ஜ் மாதிரி அமையும். வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்வியலே நீங்க நடத்த முடியும். உங்க வாழ்வியலையும் உங்க வாழ்க்கையும் எல்லா இடத்துலயும் இருக்கணும்னா அதிகாரம் செலுத்தாம அன்பை செலுத்துங்க. நிச்சயமா வாழ்க்கை மாறும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. 3வது, ஹவ் டு ஹேண்டில் ரிலேஷன். விட்டு கொடுப்பது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுப்பது. ஒரு உறவு ஜெயிக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு கணவனா இருந்தா மனைவி விட்டு கொடுத்தாங்கன்னா அங்க மனைவி ஜெயிக்கிறாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு மனைவி விட்டு கொடுத்தா கணவன் ஜெயிச்சாரு மாதிரி, கணவன் விட்டு கொடுத்தா மனைவி ஜெயிச்சோம் அப்படிலாம் கிடையாது. இங்க யாரு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க இறங்கி வராங்கல்ல, அங்க அதிகாரம் இல்லைல்ல. ஃபேமிலிக்காண்டி, தனக்காண்டி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மாற்றத்துக்காண்டி
தான் உறவை மேம்படுத்துறதுக்காண்டி வராங்கல்ல, அதுதான் ஜெயிக்கிறது. அது மெயினா இருக்கிறது. இங்க எந்த உறவையும் எந்த 3வது மனிதரையும் உள்ள விடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சுபமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். 4வது டிஸ்கஷன் பண்ணும்போது, ஃபேமிலியை பத்தி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணும்போது, இல்ல கணவன் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணும்போது, அங்க எதுவுமே குறுக்க பேசாம இருக்கும். எக்ஸாம்பிளா நான் சொல்லலாம்னா, ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு நம்ம ஒரு டூர் போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், இல்ல சிம்லா போகலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த இடத்துல சிம்லா பிடிக்கிறதோட உங்களுக்கு இங்க இருக்கிற கொடைக்கானல், ஊட்டி போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆனா கணவன் என்ன நினைக்கிறாரு, ஏரோப்ளைன்ல கூட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இல்ல நீங்க இப்ப செலவுக்கு அங்க போக வேண்டாம், இந்த ஊர்லயும் போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதுவும் தமிழ்நாட்டுல போய் என்ஜாய் பண்ணலாம், நான் ஊட்டியே போனதில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள நினைப்பு இருந்தால் உடனே பதில் சொல்லாது. கேட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour இல்லை அடுத்த நாள் காலையில் அதை நீங்கள் விளக்கமாக புரிய வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லைங்க சிம்லா இங்கே போகிறதுக்கு 2 நாள் ஆகும், நம்ம அங்கே போயிட்டு திருப்பி வரதுக்கு 2-3 நாள் ஆகும், ஃப்ளைட் அப்படின்னால அந்த 1 week வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக இங்கே இருக்க கொடைக்கானல், ஊட்டிக்கு போனோம்னா நைட்டு கிளம்புனா காலைல அங்கே போயிடலாம், சுற்றி பார்க்க 2 நாள், நம்மளுக்கு 3 நாளில் ரிட்டர்ன் ஆயிடலாம், 4வது நாள் இங்கே ரிட்டர்ன் ஆயிடலாம். செலவும் ரொம்ப இருக்காது. நானும் பார்த்ததில்ல, பையங்களும் குழந்தைங்களும் இன்ன வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் பார்த்ததில்ல. சிம்லா அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்குவார், ஓ நம்ம ஒய்ஃப் நம்மளுக்கான தான் சொல்றாங்க, இந்த எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு இது இருக்கு, நம்ம இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினானே நினைச்சோம், ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஊருக்கு போகணும்னு சொல்றாங்கல்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மனைவி பேசும்போதும் சரி, கணவன் பேசும்போது உடனே இன்டராக்ட் பண்ணி இது வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். டைம் கொடுத்து அவங்களே கேட்பாங்க, ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்பாங்க. 3 மண்டையாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சொல்லலாம். அந்த இடத்துல கோவம் வரும் நீங்க வேணான்னு சொல்லும் போது. அப்போ அவங்க இது வந்து குறையும். டைம் கொடுத்து நீங்க கோவமோ சந்தோஷமோ எதா இருந்தாலும் ஒரு டைம் கேப் கொடுத்து பண்ணும் போது யோசிக்கிற தன்மை வரும். கோபம் அங்க வராது. நம்ம மனைவி இப்படி சொல்லிட்டாலே, கணவன் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வராது. அப்ப உறவு அதிகரிக்கணும், கணவன் மனைவி உறவு அதிகரிக்கணும்னா இப்ப நான் சொன்ன அத்தனை ஸ்டெப்பையும் எடுத்துக்கோங்க. இங்க வந்து யாரையும் குற்றம் சொல்றதோ குறை சொல்றதோ நம்ம வேலை கிடையாது. சில விஷயங்களை சின்னதா மாத்தணும், சின்ன ஹேபிட்டை மாத்தலாம்னு மாறி. ஏன்னா கணவன் வளர்ந்த விதமும் மனைவி வளர்ந்த விதமும் வேற வேற, அது சூழ்நிலை வேற வேற, ஊரு. அவங்க சில பேர் கஷ்டமா வளர்ந்துருப்பாங்க, சில பேர் சந்தோஷமா வளர்ந்துருப்பாங்க, சில பேருக்கு வந்து பெரிய சொந்த வீட்டுல வந்திருப்பாங்க, சில பேர் வாடகை வீட்டுல வந்திருப்பாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல வெளில வர மாட்டாங்க. அதுக்கு டைம் ஆகும். சில நாட்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகும், சில பேர் 10 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வாழ்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ சைக்காலஜி தெரிஞ்சவங்க இமிடியேட்டா அவங்க பேசி மாற்றலாம். அப்போ எல்லாருக்குமே அந்த சைக்காலஜி மெத்தட் தெரியலன்னா நம்ம கோவப்படாம ஈகோ இல்லாம, என்ன நீ இப்படி சொல்லிட்டியேன்னு கணவன் கோவப்படுறதுக்கு பதில், என்ன இப்படி வாழ்ந்துருக்கிறேன், என் ராணி மாதிரி இருந்திருக்கேன் எங்க அப்பா வீட்டுல, நீங்க இப்படி என்னை நடத்துறீங்கன்றது அதையும் சொல்லாம எது இருக்கோ அதை வச்சு வாழ்ந்து, எதை கணவனையும் வந்து தாழ்த்தாம மனைவியும் தாழ்த்தாம 2 பேர் உயர்த்தி நம்ம வாழும் போது எல்லாமே உயரும். உங்க வேலையும் உயரும், உங்க குடும்ப சூழலும் உயரும், நீங்களும் உயரலாம். அங்க ஒரு ஆணை குறைச்சாலும் சரி, பெண்ணை குறைச்சாலும் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ப்ராப்ளமே அங்கதான். 3ஆம் மனுஷன் உள்ள வந்துட்டு வேண்டாம், அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்து சொல்லுவாங்க, இவர் வேண்டாம், நம்ம நினைச்சபடி இல்லை அப்படி இப்படின்னு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 யோசிச்சிருக்கலாம், பண்ணிருக்கலாம். ஆனா வாழும் போது சில குறைகள் வரதான் செய்யும். ஒரு பெண்ணுட்டையும் வரும், ஆணுட்டையும் வரும். பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நீங்க பார்த்த ஒரு பெண்ணு பேசின அன்னைக்கு பார்த்த ஆணுக்கும் இருக்காது. அவங்க கூட நீங்க 1 வாரம் வாழும் போதே புரிஞ்சிடும் நம்மளுக்கு சில விஷயம் ஒத்து வரலன்னு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இதை மாறிதான் நம்ம வாழ்ந்தாகணும். சூழ்நிலை அப்படிதான், வாழ்வியல் அப்படிதான். அப்ப இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன மாத்தலாம், அடாப்ட் ஆகலாமா, முடியுமா, என்னால இது முடியாது, நான் கொஞ்சமா மாறேன்னு மனைவி சொல்லலாம், இல்ல கணவன் சொல்லலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறேன். சில பேர்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஆண் வந்து நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க, பெண் சாப்பிட்டதே கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், சமைக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் மாறது கொஞ்ச நேரம், நீங்க உங்க வாழ்க்கையை வாழும் போது கணவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மனைவி பேசவே மாட்டாங்க, அவங்க வீட்லயும் அப்படிதான் இருந்திருப்பாங்க, ஆனா புக்ஸ் நிறைய படிப்பாங்க, அவங்களுக்குள்ள டேலண்ட் வேற ஏதாவது இருக்கும், அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருப்பாங்க, அது ஆணோ பெண்ணோ. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பழகுவாங்க. இப்படி நிறைய விஷயங்களும் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு அது எவ்வளவு லிமிட்ன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். சில பேர் பார்ப்பாங்க, சண்டே அன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சின்ன பையன் மாதிரி கணவன் சொல்லுவாப்புல, ஒய்ஃபு நான் மாலுக்கு போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போறேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ குடும்பம் விளங்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் பேசுவாங்க. அங்க அப்படி கிடையாது. அவங்க அப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா அப்படி கொடுத்துருப்பாங்க. அவங்கள தப்பு சொல்றது மேட்டர் இல்லை, அவங்க வாழ்வியல் முறைகள் அப்படி இருந்திருக்கும். அப்புறம் நம்ம சொல்லி சில விஷயங்கள் புரிய வைக்கும் போது, நீங்க எடுத்தோன்னே இது பண்ணாத, முடியாது, அப்படி இப்படின்னு ஆன் டேல நீங்க ஆர்டர் மிலிட்ரி மாதிரி போட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்க மேல வெறுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதை சொல்ற விதத்தில் அந்த மனைவி கிட்ட எப்படி சொல்லணும்ன்றத புரிதல் உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம் நீங்க பேசலாம்.
அதே மாதிரி கணவனுக்கு மனைவியை நீங்க இது பண்ணும்போது அந்த புரிதல் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மாட்ட பேசும்போது, ஆமா மாப்பிள்ள இப்படி நடந்தது, அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ண, நான் இப்படிதான் வாழ்ந்திருக்கேன், நான் ஆண் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நம்மளுக்காண்டி வாழ்றாங்க. கடைசி காலத்துல நீங்க வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவங்க தான். உங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, உங்க குழந்தைங்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. அப்போ உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது அந்த கணவனோ மனைவியோ. அதே மாதிரி ஒரு கணவன் இப்படி இருக்கிறாருன்னா அவங்க வீட்டுல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், நீங்க குறைய இதை தப்பா அவங்க வீட்லயோ உங்க வீட்லயோ பேசக்கூடாது. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நேருக்கு நேர் நீங்க 2 பேர் உட்கார்ந்து பேசணும். இங்க 3வது ஆள் ஒரு ஆணோட அம்மா அப்பாவும் ஒரு பெண்ணோட அம்மா அப்பாவும் வரவே கூடாது. இல்ல வேற எந்த ஒரு அக்கா தங்கச்சியோ தம்பியோ வரவே கூடாது. இங்க பாய்சனே அதான், பெரிய பாய்சன். டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு மெயின் ரீசன், ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் போறதுக்கு ரீசன் உள்ள 3வது மனிதர்கள் நம்மளுக்குள்ள அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். நம்ம ஃபேமிலியை கணவன் மனைவி ஆயிட்டாலே அவங்க அடுத்து வரவங்க யாரா இருந்தாலும் 3வது மனிதர். அவங்க ஃபேமிலி. இங்க அப்பா அம்மா கூட கிடையாது, அவங்க அப்பா அம்மா கூட கிடையாது, இங்க நீங்க 2 பேரும் மாத்திரம் தான். அப்போ 3வது மனிதர் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு மனைவியா இருந்துச்சுன்னா அவங்க அம்மா சொல்றதுக்கு நீ இப்படிலாம் வாழ்ந்திருக்கல, உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு போது அம்மா சொல்றதான் கேட்க வரும், அப்பா சொல்றதான் கேட்க வரும், கூட பிறந்தவங்க சொல்றதான் கேட்க வரும். ஏன்னா நீங்க வாழ்ந்ததை கடந்த 25-26 வருஷமா பார்த்து இருந்திருப்பாங்க. அப்ப அதை தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். இந்த கணவன்கிட்ட நீங்க 1 வருஷம் கூட வாழ்ந்திருக்க மாட்டீங்க. அப்ப இதே தான் நடக்கும். சேம் ஒரு கணவன் மனைவியை பத்தி தப்பா பேசும்போதோ, சில விஷயங்கள் பிடிக்கல, எனக்கு சமைக்கிறது பிடிக்கல, சில விஷயங்களை சொல்லும் போது அப்பயே நினைச்சேன் இவ இப்படிதானா அப்படின்னு உங்க அம்மா சொல்லலாம் அந்த பொண்ணு மருமகளை பத்தி. இல்ல உங்க கூட பிறந்தவங்க அவங்க இதுவும் செய்யல, நம்மளை ஏமாத்திட்டாங்க, கல்யாணத்தன்னைக்கே பார்த்தேன், மேடையில பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னு 1க்கு 4-5 கொளுத்தி போடுவாங்க. சில விஷயம் நடந்திருக்காது. காரணம் என்ன, உங்களைய அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மனைவியை உங்க வீட்டுல இருக்கிற கூட பிறந்தவங்களோ அம்மா அப்பாக்கோ யாருக்கோ சில விஷயங்கள் பிடிக்காது. ஏன்னா அவங்க வரும்போது சில நேரம் எந்திரிச்சு பேசியிருக்க மாட்டாங்க, வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது தப்பா தான் தோணும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வேற மாதிரி இருப்பாங்க. அது முன்னாடி நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யாரு வந்தாலும் வீட்டுக்கு வாங்க தண்ணி கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, இருக்கு ஆனா ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதை குறையா நினைச்சிட்டு இப்ப இருக்கிற பெரியவங்க பிரச்சனை பண்றது. ஒரு தண்ணி டம்ளர்ல ஆரம்பிச்சு டைவர்ஸ் வரைக்கும் போற மேட்டர்லாம் நிறைய இருக்கு. பேசி பேசி அந்த விஷயத்த பேசி பேசி கணவன் பேசி பேசி மனைவி பேசி பேசி உறவு விரிசலாகி ஒன்னும் இல்லாம போயிடுது. கடைசியில உட்கார்ந்து 2 பேரும் யோசிக்கும் போது ஒரு தண்ணி தான், ஒரு டம்ளர் தண்ணிக்கு இல்ல வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லல, இல்ல குளிச்சுட்டு சமைக்கல, பூஜை டெய்லி பண்ணல, இல்ல கணவன் வைஃபோட வீட்டை மதிக்கிறது இல்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாமேங்க, என்ன பிரச்சனை, நான் ஏதாவது விட்டு கொடுக்கணுமா, என் சைட்ல தப்புன்னு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் மாத்திக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எங்க வீட்டாளுங்க அப்படிதான், நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு மனைவியும் சொல்லலாம், கணவனும் சொல்லலாம். ஏன்னா வாழ்வியல நீங்க தான் இருக்க போறீங்க கடைசி வரைக்கும். ஈஸியா பண்ணிட்டு போகலாம், டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணலாம், பிரச்சனையே திருப்பி அதை தான் ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை நீங்க மாற்றாத வரைக்கும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அடுத்த பொண்ணு வந்தாலும் இதே பிரச்சனை தான். இந்த பொண்ணாவது பேசல, அந்த பொண்ணு ரொம்ப பேசிச்சுன்னா எல்லா பிரச்சனையும் திருப்பி வரும். அதுக்கு பதிலா உட்கார்ந்து நேருக்கு நேரம் அந்த யாரு கணவனோ மனைவியோ பேசிட்டா கோர்ட்ல இந்த கேஸே இருக்காது. டெய்லி டைவர்ஸ் கேஸ் தாங்க என்ட்ரோல் ஆகுது எல்லா ஊர்லயும் அதிகமானது. அது முடிக்கிறதுக்கே சில 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். கடைசியில எங்க நினைக்குன்னா பணம் கொடுக்குறாங்க. பணத்தை அந்த மனைவி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க மதிப்புறதே பண்றது கிடையாது, அவங்க மதிக்கிறதே இல்லை. அவங்கவுங்களுக்கு வாழ்வியல்ல பல பிரச்சனை. அண்ணன் வீட்டுல ஒய்ஃபோட அன்னிக்கோட இது, அப்புறம் அப்பா அம்மாக்குள்ள இது, அப்ப மனைவி தனியா நிற்பாங்க, குழந்தை வேற இருந்துச்சுன்னா தனியா நிற்பாங்க, யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. வாமா நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சில அந்த பொண்ணை சொல்லலாம். ஆனா அந்த கணவன் சொல்லியிருப்பாரு, வேண்டாமா சொன்னாக்கல நீ ரொம்ப கஷ்டப்படுவோம், நீ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோ. கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் அடமன்றது, வேண்டாம் இந்த மாப்பிள்ள வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி, இல்ல நீ வீட்டுல கூட இரு, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டா மதிக்க கூட மாட்டாங்க. நீ வாழ்க்கையை நீ தான் கெடுத்துக்கிட்ட, நீ அன்னைக்கு முடிவு பண்ணி போயிருக்கலான்னு அதே நாக்கு திருப்பி பேசும். அப்ப அங்க பிரச்சனை உங்ககிட்ட அந்த பணம் வாங்கினதுனாலே கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பண்ண அனுப்ப முடியாம போயிருக்கும், அவங்க சொசைட்டில அசிங்கமா போயிருக்கும், அந்த பையனை ரொம்ப அசிங்கப்படுத்துறது. ஆனா அதே மனைவி இப்பெல்லாம் நான் ஒரு நீயா நானா ஷோலையோ இந்த ஜி டிவிலயோ நான் பார்க்கும்போது அதுல ஒருத்தவங்க சொன்னதுதான் வார்த்தை, அந்த லேடி சொன்னாங்க, அன்னைக்கு என் அண்ணன் அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்கேன், நாங்க இன்னைக்கு யாருமே ஆதரவு இல்லை, நான் தனியா இருக்கேன், வெளியில ஒரு ஃபேக்டரி வேலை பார்க்குறேன், போயிட்டு எனக்கு குழந்தையும் கிடையாது, நான் பாட்டுக்கு போறேன் வேலை பார்க்குறேன், நைட் தூங்குறதுக்கு அவ்வளோ மென்டலி டார்ச்சரர். அவரு நான் மாறிட்டேன்னு நினைச்சிட்டு போறதுக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிட்டார்.
இப்போ என் வாழ்வையே போயிடுச்சு, இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்தவங்களை கேட்டு பண்ணனால அந்த மனைவியோடது வாழ்வே போச்சு. அவர் ஒரு சின்ன விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கிறாரு, இவங்களும் கோவப்பட்டாங்க, அது பெருசாயிடுச்சு. அடுத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க, ஆனா கேட்கிற மனநிலை இந்த பொண்ணு இல்லை. இதை மாற்றுறது அவங்க மூளையை யோசிச்சிருந்தாங்கன்னா தெளிவா இருந்திருப்பாங்க. இங்க யோசிச்சது அப்பா அம்மா அண்ணன் தம்பி. அப்ப இதை மாத்தினாதான் மாறும்ன்ற நான் சொல்றேன். அப்போ கணவனாவோ மனைவியோ உறவை அதிகரிக்கணும்னா நீங்க நேருக்கு நேர் உட்காருங்க, டைவர்ஸே வராது. டெய்லி பிரச்சனை வந்தாலும் உட்கார்ந்து பேசிருங்க. எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது என் மனைவி. அவங்களுக்கு ஏதாவது வந்தால் நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன். எனக்கு ஒரு சளி பிடிச்சிருந்தாலுமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா. ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாலும் 12 மணிக்கு எனக்கு கேட்படுவாங்க. அந்த கேர் வேற எங்கேயுமே வராது. அம்மா அப்பா கூட கேட்க மாட்டாங்க. உண்மைதான். ஒரு மனைவி கேட்பாங்க, ஒரு கணவன் கேட்பார். கணவன் கேட்கறதோட மனைவி கேட்பாங்க. அங்கே கேர் எடுத்துக்கிறதே அவங்க. ஒரு அடுத்த அம்மான்றது ஒன்று, மனைவி வந்து 2வது அம்மா. உங்கள் வாழ்வியல்ல 2வது அம்மாவை இருக்க போகிறது. 2 அம்மா ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு மனைவி அவங்கள மாதிரி எதுவுமே இருக்காதுன்றது புரிஞ்சுக்கும். ஒரு ஆணையும் புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணையும் புரிஞ்சுக்கணும். ஆண்கிட்ட சில நேரம் எமோஷனலாக, சில நேரம் வராது. பெண்ணிட்டு எமோஷனலாக வரும். அதை கனெக்ட் பண்ணுறது அவங்கவுங்களோட மைண்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யாருன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவங்க யாருன்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இங்கே ஈகோவே வராது. உங்கள் ப்ளஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க மைனஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். இங்கே அழகு முக்கியம் இல்லை. காலங்கள் போகும்போது இந்த அழகு போயிடும், இந்த தோல் சுருங்கிரும். ஆனால் இந்த உள்ளம் இளமையாக இருக்கும். கடைசி காலம் வரைக்கும் அந்த காதல் இருக்கும். மனைவியும் கணவனும் அந்த அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்க கல்யாணத்தப்ப இருந்ததோட இப்ப இருக்கிற இது வந்து ரொம்ப அதிகரிக்கும். இந்த தாம்பத்தியம் கடந்த ஒரு அன்பா இருக்கும். தாம்பத்தியம் மாத்திரம் தான் வாழ்க்கை கிடையாது, அந்த செக்ஷுவல் மாத்திரம் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள். தோழியாவும் இருப்பாங்க, தோழனாவும் இருப்பாங்க, கணவன் மனைவி எல்லாமும் இருப்பாங்க. 2 பேரும் கணவனும் மனைவியாக இருப்பாங்க. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தது. உங்களை நெருக்கம் அதிகரிக்க இதை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு தேவையோ, யாருக்கு நெருக்கமானவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் நீங்க உங்க கணவனுக்கோ உங்க மனைவிக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.